அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நாம் இன்னைக்கு இந்த பதிவில் புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மிதுன ராசி அன்பர்களுக்கு 2024ஆம் ஆண்டின் கடைசி மாதமான டிசம்பர் மாதத்தில் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைச்சிருக்கு, என்ன மாதிரியான கிரகநிலைகள் அமைஞ்சிருக்கு, இதன் மூலம் உங்களுக்கு உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் மாற்றங்கள் என்ன, இது பற்றிய முழு தகவலையுமே உங்களுக்காக நாங்கள் இந்த பதிவில் சொல்லியிருக்கோம். டிசம்பர் 2024 மாதத்தின் கடைசி மாதம் இந்த டிசம்பர் மாதம். இந்த மாதத்தில் 31 நாட்களும் எந்தெந்த ராசிக்கும் அவங்களோட ராசியோட கிரகநிலைகளை பொறுத்து பலன்கள் அப்படிங்கிறது மாறும். இந்த மாதம் உங்களுக்கு அற்புதங்களை தரப்போகுதா, இல்லை முன்னேற்றம் உண்டாக போகுதா, இது வரைக்கும் இருந்த தடைகள் நீங்குமா, இது பற்றின முழு விளக்கங்களுமே உங்களுக்காக நாங்கள் இந்த பதிவில் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமையுங்க, அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. மிதுனம் ராசி அப்படின்னு சொன்னாவே இவங்க குடும்பத்தில் இருக்க எல்லோருமேலேயுமே ரொம்ப பற்றும் பாசமும் கொண்டவங்களாக இருப்பாங்க. இவங்களோட குழந்தைகளை வாழ்க்கையில் எப்படிலாம் முன்னேற்றம் காணும் வகையில் கொண்டு செல்லணும் அப்படிங்கிற ஒவ்வொரு முடிவுமே நல்ல ஆலோசனை செஞ்சு தீர்க்கமாக முடிவெடுக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. இவங்களுக்கு குழந்தைகளிடம் ரொம்பவும் அன்பும் ஈடுபாடும் கொண்டவங்களாக இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை கேட்ட உடனே வாங்கி தருவாங்க. அவங்களுக்கு கஷ்ட நஷ்டங்கள் எல்லாமே சொல்லி வளர்க்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. இவங்களுக்கு பாச உணர்வுகள் எல்லோர் மேலேயுமே ரொம்பவும் அதிகமாக இருக்கும். குடும்பம் சார்ந்த பொறுப்புகளை கட்டாயம் தவறாமல் செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க. நினைத்த நேரத்தில் அவங்களுக்கான விஷயங்களை அமைத்து கொள்வதில் ரொம்பவும் திறமைசாலிகளாக இருப்பாங்க. மிகுந்த ஆலோசனைக்கு பின்னுதாங்க அவங்க எந்த ஒரு முடிவுமே எடுப்பாங்க. ஆன்மீகத்தில் கொஞ்சம் நாட்டம் அதிகமாகவே இருக்கும். கோவில்களுக்கு இறை வழிபாடு செய்கிறது எல்லாமே இவங்களுக்கு ரொம்பவும் பிடித்தமான செயல்களாக இருக்கும். மனசு ரொம்பவும் கஷ்டமாக இருந்தால் கூட கோவில் சென்று அவங்க இறைவனிடம் பிரார்த்தனை செய்கிறது, அங்கே கொஞ்சம் நேரம் உட்காருது, இந்த மாதிரியான செய்கைகள் மூலம் அவங்களோட மனசை லேசாக மாற்றிக்கொள்ளக்கூடிய திறமை அப்படி இருக்குது. அவங்க ஒரு நல்ல ஆலோசகராக இருப்பாங்க. அதுவும் நேர்மையான அறிவுரைகளை வழங்கக்கூடியவங்களாக திகழ்வாங்க. அவங்களோட பேச்சின் மூலம் எதிரில் இருக்கிறவங்களோட குணம் மற்றும் இயல்பு பற்றி எளிதாக தெரிந்துக்குவாங்க. அதற்கேற்ப பேசி அவங்களோட மனதையும் மாற்றிடுவாங்க. எதிர்பார்க்கும் வெற்றிகள் கிடைக்கவும் அவங்க திறமைய முயற்சிகளை மேற்கொள்வாங்க. மேலும் இந்த மிதுனம் ராசி அப்படின்னு சொன்னால் விசுவாசமானவங்களாக இருப்பாங்க. ஆளுமையில் ஒரு காந்த ஈர்ப்பு கொண்டு செயல்படக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஜோதிடத்தில் பெரும்பாலும் அவங்க பிறந்த லக்கணத்தை வச்சு அவங்களோட குணாதிசயம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிடலாம். இந்த மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களோட ராசி அதிபதி புதன் பகவான் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் நிறைய விஷயங்களுக்கு தீர்வு உங்களாலேயே கொண்டு வந்து சேர்க்க முடியும். யாருக்கும் அடிபணியிருந்து பிடிக்காது, யாருக்கும் அடிமையாகவும் இருக்க மாட்டீங்க. உங்களோட ஒவ்வொரு செயல்களுமே யார் ஒருத்தருக்கும் எந்த வகையிலும் பாதகமாக அமையக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமாக இருப்பீங்க. இவ்வளவு சிறப்பு குணம் கொண்ட உங்களுக்கு உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் காரிய தடைகளும் கஷ்டங்களும் விலக பரிகாரமாக நீங்கள் உங்களோட ராசி அதிபதி புதன் பகவான் அப்படிங்கிறதுனால புதன்கிழமையில் நீங்கள் நாராயணனை வழிபட்டு வருவதன் மூலம் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் காரிய தடைகளும் கஷ்டங்களும் விலகி செல்வ நிலை செழித்து வளர நாராயணன் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார். நீங்கள் கோவிலுக்கு செல்லும் பொழுது கொஞ்சம் துளசி வாங்கிட்டு போய் சாமிக்கு கொடுங்க, இன்னும் சிறப்பான பலன்கள் கிடைக்கும். உங்களுக்கு நாராயணன் பிடிக்கும் என்றாலும் இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்ல நாராயணனுக்கு போற்றி என 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. அந்த நாராயணன் அருளால் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் காரிய தடைகள் விலகி நீங்கள் இன்பமுடன் வாழ நாங்கள் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம். தொடர்ந்து நாம் இந்த டிசம்பர் மாதத்தில் உங்களுக்கு ஏற்படும் கிரகநிலை எப்படி இருக்குது, கிரகநிலை மாற்றங்கள் எப்படி மாறுது, இதன் மூலம் உங்களோட வாழ்க்கையில் கிடைக்கும் பலன்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் எவ்வளவு தான் எல்லாருக்குமே நல்லது பண்ணாலுமே எனக்கு வரது என்னமோ கெட்டதாக தான் இருக்குது அப்படின்னு நினச்சி வருத்தப்படுற உங்களுக்கு ஒரு சரியான தீர்வு அது என்னென்னா, உங்களோட ஜாதக ரீதியாக நீங்கள் அந்த பிரச்சனைக்கான தீர்வை கண்டுபிடிச்சிங்கன்னா ரொம்பவும் நல்லதாக இருக்கும். நீங்கள் அதுக்கு ரொம்ப அலையக்கூட தேவையில்லைங்க. உங்கள் ஃபோனை எடுங்க, நான் ஒரு நம்பர் சொல்கிறேன், அதை நோட் பண்ணிக்கோங்க. 90 43 63 75 12 இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களோட ஜாதகத்தில் இருக்கிற டீட்டெயிலை மட்டும் சொல்லுங்கள். அவங்களே உங்களுக்கு ஏன் இந்த மாதிரி கஷ்டம் வருது, இதற்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிற சரியான தீர்வுகளை உங்களுக்கு சொல்லுவாங்க. நிறைய பேர் இவங்கக்கிட்ட ஃபோன் பண்ணி இவங்களோட வாழ்க்கையில் கஷ்டங்கள் தீர்ந்ததாக சொல்லியிருக்காங்க. அதனால தான் இந்த நம்பரையே நாங்கள் உங்களுக்கு சொல்லியிருக்கோம். இந்த நம்பர் உங்களோட வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை உருவாக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு கட்டாயம் நீங்கள் கஷ்டங்களிலிருந்து மீண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி டீட்டெயில் தெரிஞ்சுக்கோங்க.
வாங்க இந்த டிசம்பர் மாதத்தில் உங்களுக்கு கிரக நிலைகளை பொறுத்த வரைக்கும் பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சாரம் இருக்கார். ரண ருண ரோகஸ்தானத்தில் சூரியனும் சுக்கிரனும், சப்தம ஸ்தானத்தில் புதன் பகவானும், அஷ்டம ஆயுள் ஸ்தானத்தில் சனி பகவானும், பாக்கியஸ்தானத்தில் சந்திரனும், தொழில் ஸ்தானத்தில் குருவும், லாபஸ்தானத்தில் ராகுவும், விரயஸ்தானத்தில் செவ்வாயும், இந்த மாதிரியான கிரக நிலைகள் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. 6ஆம் தேதி சுக்கிர பகவான் ரணருண ரோகஸ்தானத்திலிருந்து கலஸ்ரஸ்தானத்திற்கு மாற்றம் அடைகிறார். 16ஆம் தேதி சூரிய பகவான் ரணருண ரோகஸ்தானத்திலிருந்து கலஸ்ரஸ்தானத்துக்கு போகிறாரு. 30ஆம் தேதி சுக்கிர பகவான் கலஸ்ரஸ்தானத்திலிருந்து ரணருண ரோகஸ்தானத்திற்கு மாற்றம் அடைகிறாங்க. இவங்க 3 பேரும் மாற்றம் அடைவதால் உங்களுக்கு இந்த மாதம் ஏற்படும் பலன்கள் என்ன அப்படின்னு பார்த்தா, நீங்கள் இதுவரைக்கும் இருந்ததை விடவே வாக்குவாதத்தில் உங்களோட அறிவு திறமையை ஈடுபட்டால் உங்களோட எதிரிகளை எல்லோரையுமே உங்கள் வசப்படுத்தும் ஒரு சிறப்பு கொண்ட இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு அடுத்தவருக்கு வளைய சென்று உதவி செய்வீங்க. இந்த மாதம் உங்களோட வருமானம் அதிகமாக இருக்கும், வசதி வாய்ப்புகள் பெருகும், உறவினர்களோடு இருந்த பிரச்சனை நீங்கி சமூகமான நிலை உண்டாகும். வெளியூர் இல்லைன்னா வெளிநாட்டு பயணங்கள் கூட நீங்கள் செல்லலாம். நீண்ட நாளாக இருந்து வந்த பிரச்சனைகளுக்கான தீர்வுகள் இந்த மாதம் கிடைக்கும். உங்களோட ஒவ்வொரு முயற்சிகளுமே வெற்றி பெறும். பொருளாதாரம் அப்படிங்கிறது இதுவரைக்கும் இருந்ததை விடவே சிறப்பாக மேம்பட்டு காணப்படும். உங்களோட குடும்பத்தில் முன்னேற்றமும் சுப நிகழ்ச்சிகளும் நடப்பதற்கான வாய்ப்புகள் அமையும். ஆனால் அஷ்டம பாக்கியாதிபதியான சனி பகவான் 5ஆம் இடத்துல அமர்வதால் பண விரயமும் காரிய தாமதமும் அவ்வப்போது ஏற்படலாம். அதனால கவனமாக உங்களோட செயல்களில் ஈடுபடுங்க. இருந்தாலுமே எந்த பிரச்சனைகளையுமே முறியடிக்கும் வல்லமை உங்களுக்கு இந்த மாதம் பிறக்கும். இதன் மூலம் புது தெம்பும் தைரியத்தோடும் எந்த ஒரு பிரச்சனையுமே சமாளிக்கும் ஆற்றல் அதிகரிக்கும். உங்களோட வீட்டிற்கு தேவையான பொருட்கள் தங்கு தடை இல்லாமல் உங்களை வந்து சேரும். உங்களோட பிள்ளைகளின் வழியில் சின்ன சின்ன கசப்பூட்டும் சம்பவங்கள் நடக்கலாம். ஆனாலும் அந்த பிரச்சனைகளிலிருந்து மீண்டு வருவதற்கு நீங்கள் எடுக்கிற முடிவு சிறப்பானதாக இருக்கும். அனுகூலம் ஏற்படும். அவங்களால முன்னேற்றமும் உங்களுக்கு உண்டாகும். எடுத்த காரியங்களை சிறப்பாக முடிப்பதற்கான அனைத்து அம்சங்களும் பொருந்திய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு சிறப்பான காலகட்டம்னே சொல்லலாம். தொழிலில் நல்ல பெயர் கிடைக்கும் வாய்ப்பும் இருக்குது. அதற்கு உங்களோட பணிகளை நீங்கள் சீரும் சிறப்புமாக செஞ்சீங்கன்னா ரொம்பவும் நல்லதாக இருக்கும். மேல் அதிகாரிகளின் அனுசரணை கிடைக்கும் மாதம் இந்த மாதம். அரசு சார்ந்த விஷயங்களில் பிரத்யேகமான சலுகைகளை நீங்கள் பெற முடியும். ஆனாலும் பதவி உயர்வும் சம்பள உயர்வும் தங்கு தடையில்லாமல் கிடைக்கும். வியாபாரிகள் உங்களோட முன்னேற்ற பாதையில் செல்ல ஒரு சிறப்பான மாதமாக இந்த டிசம்பர் அமைஞ்சிருக்கு. தொழிலில் இதுவரைக்கும் லாபம் இல்லை, கடந்த காலங்களில் பட்ட கஷ்டங்கள் அவ்வளவு இருக்குது, போட்ட முதலீடை எப்படி எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி நிறைய குழப்பமான சூழ்நிலையில் இருந்திருப்பீங்க. மனதும் ஒரு மாதிரி லேசாகவே இருந்திருக்காது. இந்த விஷயங்களை நினச்சி ரொம்பவும் கஷ்டப்பட்டுட்டு இருந்திருக்கும். ஆனால் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களோட வியாபாரம் தொழிலில் நல்ல லாபம் உண்டாகும். புதுசாக யாராவது தொழில் ஆரம்பிக்கக்கூடிய முயற்சியில் ஈடுபட்டிருந்தீங்கன்னா ஆலோசனைக்கு பிறகு அதை சிறப்பாக நீங்கள் செயலாற்றலாம். தாய் தந்தையின் ஆலோசனை உங்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பலன்களில் சிறப்பாக கொடுக்க உதவும். வரவு செலவு கணக்கை சரியாக வச்சுக்கோங்க. வாகனங்களை ஓட்டும் பொழுது கொஞ்சம் கவனத்தை கையாளுங்க. நெருப்பு தொடர்பான வேலையில் இருக்கிறவங்க சற்று கவனமாக செயல்படுறது நல்லது. கலைஞர்களுக்கு நல்ல புகழும் பெருமையும் கிடைக்கும் மாதம் இந்த மாதம். புதிய ஒப்பந்தங்களும் உண்டாகும். வேலையில் அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டு இருந்த உங்களுக்கு நிறைய புதிய ஒப்பந்தம் உருவாகும். அதில் கையெழுத்து போற்ற மாதிரியான வாய்ப்புகளும் அமையும். உங்களோட கடன்களை அடைக்க ஒரு சிறப்பான யோகம் இந்த மாதம் இருக்குது. புதிய ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடுறதுக்கு முன்னாடி ஒரு முறைக்கு 2 முறை படித்து பார்த்து கையெழுத்து போடுறது நல்லது. அரசியல்வாதிகள் சமூக சேவை செய்கிறவங்களுக்கு நல்ல செல்வாக்கோடு காணப்படும் சிறப்பான மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. உங்களோட கௌரவம் மக்கள் மத்தியில் உயர்ந்து காணப்படும். நீங்கள் விரும்பிய பதவி உங்களை வந்தடையும். உங்களோட பணிகளும் உங்களோட வேலைகளும் அனைவராலும் உற்று நோக்கப்படும். மாணவ மாணவிகள் சிறப்பான பலனை காணும் ஒரு உன்னத மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. நல்ல மதிப்பெண் கிடைக்கும். மேல் படிப்பில் விரும்பிய பாடமும் உங்களுக்கு அமையும்.
மேலும் வழக்கு விவகாரங்கள் ஏதாவது இருந்தால் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை உண்டாகும். கைவிட்டு போன பொருள் மீண்டும் உங்களோட கை வந்து சேரும் சிறப்பான மாதமாக இந்த டிசம்பர் மாதம் அமைஞ்சிருக்கு. என்ன நண்பர்களே, இந்த பதிவில் கூறின கருத்துக்களும் தகவல்களும் நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வர பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் அப்படிங்கிறது தெரிவிச்சுக்கோம். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நண்பர்களே. நன்றி, வணக்கம்.